ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல், எறா தொக்கு, வவ்வாலா இது வவ்வால் மீன், ஃபுல் மீன், பெரிய பெரிய மீன், ஃபுல் மீன். அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். நாங்கள் ஆக்சுவலி சேலஞ்சுக்கெலாம் நாங்கள் சூட் ஆக மாட்டோம். 4 பேருமே அந்த லெவலுக்குலாம் சாப்பிட மாட்டோம். வஞ்சர மீன் குழம்பு இப்பயே மணக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் சோறு ஊட்டுவாங்க. நம்ம சாப்பிடல அப்படின்னா பாட்டி அம்மாலாம் சோறு ஊட்டும் போது நெல்லாச்சோறு அப்படின்ட்டு ஊட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ அதனால ஒரே இலையில எல்லா டிஷ்ஷையும் வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஊட்டி விடலான்ட்டு மீன் குழம்பு ஊற்றியாச்சு, எறா வச்சாச்சு, எல்லாத்தையும் வச்சாச்சு. ஆளுக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசுல நாங்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன், அவளும் சாப்பிட்ருப்பா. இதுங்கெல்லாம் அதிகம் சாப்பிட்டது கிடையாது. எங்க பாட்டி ஊட்டி, தாத்தா ஊட்டி, இந்த மாதிரி கதை சொல்லிலாம் சாப்பிட்டதே கிடையாது இது ரெண்டுமே. ஸோ அதனால ஃபார் அ சேஞ்ச் வந்து 2 பேருக்கும் வந்து ஊட்டி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது இல்லாம மீன் குழம்பு இதுக்கு அதிகம் சாப்பிடாதுங்க, அதனால நம்மளே ஊட்டி விட்டோம்னா நிறைய சாப்பிடுவோங்க. இது பாட்டி வாய். என் பிள்ளைங்களுக்குலாம் அதிகம்லாம் ஊட்டி விட்டு, பாப்பா எல்லாம் அதிகம் பாட்டி வாய், தாத்தா வாயின்லாம் சாப்பிட்டதே கிடையாது. இவங்க கூட சாப்பிட்டுருக்கான், அவங்க பாட்டி ஊட்டி விட்டுருக்காங்க. செமையா இருக்குல்ல. சாப்பிடுவோம். அதனால இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு இந்த ஃபேமிலியோட வந்து ஓரம் வச்சுன்னா இதுங்க கணக்கே தெரியாது, சாப்பிடாதுங்க ஒழுங்கா. பேபிமாக்கு முடியல போட்டுருக்கு அலைச்சல். ஒவ்வொரு வாய் ஊட்டி விட்டாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு பங்கு பிரிச்சிச்சு பாருங்க. இப்போ இலையிலேயே பங்கு பிரிக்குது. அப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அப்படி அப்படியே அந்த பக்கம் அப்படியே பத்தடி சாப்பிட்டாதான் சூப்பர் டேஸ்ட். சூப்பரா இருக்கு. வஞ்சர மீன்லாம் சான்ஸே இல்ல. டாடி வாய் செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. இவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நானே எதிர்பார்க்கல. பயந்துக்கிட்டே தான் வாங்கிட்டு வந்தேன். பேபிமா ஒழுங்கா சமைக்கணும் அப்படின்ட்டு. சூப்பரா சான்ஸே இல்லை. இவ்வளவு நேரம் நின்று நிதானமா சமைச்சிருக்கிறேன் நானு. ரியலி பயங்கர டேஸ்ட், சான்ஸே இல்லை. இது இப்பெல்லாம் வந்து வீட்டில் பிள்ளைங்களோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் ரேர் தான். அதனாலதான் இப்ப எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்கோமா, அதனால டிஃப்ரெண்டா அப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. எல்லாம் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். சூப்பர். அது இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்குமா? டேஸ்ட் கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி இப்படி வச்சு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே யாராவது நிறைய செஞ்சுப்போ தட்டுட்டா ஒரு தட்டு வந்து எடுத்து சாப்பிடணும்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் தீர்வு தெரியாது. இல்ல இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வஞ்சுதான் எங்க கிடைக்காதோன்னு நினைச்சேன். ஆனா ஒரு வழியா போய் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு போனியா? எத்தனை மணிக்கு போன் அடிச்சது? எல்லாம் கூட்டு சேர்ந்து போயிடுச்சுங்க. வசந்த தட்சணா வேலையா இருந்தா நாங்க 4 பேர் தான். 3 பேர் தான். எங்க போயிட்டாங்க? நான் வரேன், வேணான்ட்டாங்க.
வேற நானும் போயிட்டு இருப்பேன். செம்ம டேஸ்ட். எங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு பக்கம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுப்போம். இல்லைன்னா சாயந்தரம் வந்து 4 மணிக்கு சாப்பிடுங்க. அங்க சாப்பிடுறதுதான் தண்ணி வரும். அச்சுன்னு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஏறா பார்ப்போம். இப்போ பெரிய வர என்ன இதை விட பெரிய ஏறா இருந்தது. நான் வாங்கல. எங்கள் வீட்டில் யாரா நாங்கள் நானும் பாப்பாவும் மட்டும்தான் சாப்பிடுவோம். இவங்க 2 பேர் சாப்பிடாதுங்க. எல்லாமே அல்டிமேட், பயங்கர டேஸ்ட். இன்னொரு காரணமும் இருக்கு. நாங்கள் வந்து சேலஞ்ச் வைக்காததுக்கு. சேலஞ்ச் வச்சா அதில் சாப்பிட்றதுல மூர்மா இருக்குமே தவிர்த்து அந்த டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. பொடி முள்ள இருக்குல்ல, பொடி முள்ள இல்ல. நான் சமைச்சு இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்குதுன்னா இன்னைக்கு தான் இல்ல. ஆமா, அவார்டு கொடுக்கணும். முத்து பேசுங்க. ஐயோ, என் மகன் வாயிலிருந்து வந்துச்சுப்பா. என்ன ஒரு அதிசயம், மௌலி வாயிலிருந்து வந்துருக்குது. ஒத்துக்கிட்டா சரிதான். சாப்பாடு பத்தலையா? ஆமா, சாப்பாடு பார்த்தாது. ஃபர்ஸ்ட் டைம் திரும்பி ஒரு பேர் சாப்பாடு எடுத்துன்னு வந்து அதெல்லாம் காரணம் நான் கை வச்சிட்டேன். அதுதான் இல்ல, இப்படி சாப்பிட்டா தெரியாது. ஆக்சுவலா கூட அதுங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். நீங்க எடு. மீன் குழம்பு செமையா இருக்கு. வஞ்சர மீன் குழம்பு நல்ல டேஸ்ட். வஞ்சர மீன் தான். இது வவ்வால். நிறைய முள்ளு இருக்கு. அது சின்ன சின்ன முள்ளா இருக்குது. வஞ்சரம் திங்கும் போது தெரியல, திங்கும் போது முள்ளு முள்ளு நிறைய இருக்குது. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். பேபிமா சோறு இருந்து. ஆமா, சோறையால சோறுனா மோனட்டை பார்த்து தான் கேட்கணும். கேவலமா எப்படி சாப்பிடுவேன்? குழி மாதிரி இருக்குல்ல, என்ன அப்படியே சோறு சாப்பிடுவேன். நம்ம வேற சோறு போடுவோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்க லேட்டா தான் சாப்பிட்றோம். ரொம்ப லேட் ஆகி போச்சு. இதெல்லாம் குக் பண்றதுக்கு. சாப்பிடுவேன். வஞ்சனை இல்லாமல் பொறுமையாக சாப்பிடுவேன். அதுதான் நான் என்ன ஊட்டி விட்டுருக்கான்னு அலைஞ்சா நீ தான் முதல்ல சோத்துல கை வச்ச. அப்பதான் நல்லா இருக்கும். அவங்க வயிற்றுல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கையாட்டி அடிச்சு போலாம். மீன் எடுத்து வளர்க்கலாம். சோத்துல விட முடியாது. நல்லா இருக்கதா சமைச்சா முடியெல்லாம் வரதான் செய்யும். பந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு முடி இருக்கணும். தனி அடி நான் வேற திரும்பி உட்காந்து நீ எங்க தின்றதுல தான் புரியாதுங்க. அதுக்குதான் செஞ்சது சரியா? தவா ட்ரை பண்ணலாம். இந்த இடம் மட்டும் தான்
வெள்ளையா இருக்கு. அது மசாலா ஒழுங்கா பிடிக்கல. இந்த மசாலா தேய்ச்ச ஆள் பாரு. சும்மா நான் இலையை கிஞ்சிச்சு விஜய் பிசையா. மேல ஏத்து. சரி மீதி போன மீன் தான் பண்ணுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, மீதியே வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அப்பதான் ஒரு ஆசை இருக்கும் வாங்கிட்டு வர்றதுக்கும் சரி சமைக்கிறதுக்கும் சரி. நான் எவ்வளவு நேரமா உட்காந்து சமைச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. 4 hours மேல ஆயிடுச்சு. நான் 10 மணிக்கு எடுத்துன்னு வந்து வச்சேன். நீ 10:30 மணிக்கு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிற. 12, 1, 2, 3, 4, 5 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. நைஸ் ஃபுட், சூப்பரா இருக்கு. எறா போட்டு பசங்க எல்லாத்தையும் குழம்பு வச்சுருக்கா. கேடி இதை எடுத்துக்கொண்டு நான் யாரை வச்சேன். சாப்பிட்டு யாராவது வச்சு பசங்க சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தொக்கு வேணும். தொக்கு வச்சு தான் சாப்பிடு, அப்படியே உள்ள வச்சு சாப்பிடு. சாப்பிடு, இந்த சாப்பிடு. அதெல்லாம் பெரிய பெரிய இறா. டர்ன் பண்ணுங்க. சைடு டவுன். இதெல்லாம் வேலை. இதெல்லாம் வஞ்சிரம் சாப்பிடவில்லையா? வஞ்சிரமா எடுக்கிறீங்களா? நாலு டாங்கிஸ் வந்து இலையில பதற மாதிரி இருக்கு. ஒரே இலையா 4 நாய்கிட்ட விட்டா எப்படி ரோட்ல சண்டை போட்டு சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ அப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீ சாப்பிடுற, பிள்ளைங்க சாப்பிடலையே. நான் எங்க தூங்க சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, பொறுமையா இருப்பா. சாப்பிட்டு மூச்சு வாங்குது. அப்படி சாப்பிடணும். இந்த மீன் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் எடுத்தியா? ஆஃப்டர் பிஃபோர் எல்லாமே இருந்தது, ஆஃப்டர் இலையே கிழிஞ்சு போச்சு. சமைக்கும் போது டேஸ்ட் பார்த்தா அப்படி நல்லா இருக்கு, அப்படியே ருசியா இருக்குது. நான் எத்தனை மணிக்கு நினைச்சேன் சொல்லுங்க. சரியா? இல்லை பூரி சாப்பிடவே இல்லையா நீ? அவ பூரி சாப்பிட்டாளா? அப்ப நிமிந்தா காய் நைட்டு கொடுத்தேன். பூரி சாப்பிட்டு சாப்பிடுது. நான் என்ன பண்றது, நான் சமைக்கிறது பண்ணதான் நீ பூரி சாப்பிட்டே சாமி. எவ்வளவு தரம் கூப்பிட்டோம். ஓகே, போதும். இது எல்லாத்தையும் இது பண்ணோம்னா சரி, ஆஃப் பண்ணு. இதுக்கப்புறம் இந்த இலையை காமிச்சாங்க என்னன்னு இந்த வீடியோ சின்ன ஷேர் பண்ணுங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க. இப்பவே சொல்லிடு, இலையோட்டுக்கு போதே சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இலை காலி. இந்த காலிலாம் இல்லை, ஒரு மீன் முழுசா அப்படியே இருக்குது. ரைட்டா? சாப்பாடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க. மெயின் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியா உட்கார்ந்து 4 பேர் ஊட்டி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரீயா தான் இருப்போம் எல்லாருமே கொரோனா டைம்ல. அதனால பிள்ளைங்களுக்கும் ஊட்டி விட்டு நம்மளும் சாப்பிடுறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. மறக்காம அதை பண்ணுங்க. ஓகே, பாய்.